ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் 3 தக்காளி, அது கூட 1/4 வெங்காயம், பூண்டு 4 பல்லு, ஒரு குடமிளகா இதையெல்லாம் வச்சு ஹீட் பண்ணுங்க. அவுட்டர் ஸ்கின் நல்லா கருப்பாகிற வரைக்கும் சுட வைங்க. அப்பதான் அந்த ஸ்கின்னை ஈஸியா உரிச்சு எடுக்க முடியும். அதே மாதிரி உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். எதெல்லாம் வெந்துருச்சோ அதெல்லாம் 1 by 1 எடுத்துருங்க. தக்காளி இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணிட்டு வைங்க. எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் 2 பச்சை மிளகாயை மைல்டாக ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தோடைய தோலையும் உரித்து எடுத்துக்கணும். இதையெல்லாம் நீங்கள் நல்லா சுட்டு எடுத்தீங்கன்னா எல்லாத்தோட ஸ்கின்னும் இந்த மாதிரி அழகாக பிரிஞ்சு வரும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு சேர்த்து 1/2 லெமனை அது மேலே புழிஞ்சி விட்டுருவோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நல்லா ஸ்பைசியாக டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு மெக்சிகன் சால்சா ரெடி. இதை நீங்கள் சிப்ஸில் இருந்து சமோசா வரைக்கும் எல்லா ஸ்நாக்ஸுக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம்.